Hi guys, welcome to Review Sultama channel and this is your Aravind. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ இஸ் லால் சலாம். ஸோ ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். லால் சலாம். ஸோ எப்போ இந்த படம் கொஞ்சம் பெருசாக பேசப்பட்டுச்சு அப்படின்னா எப்போ சூப்பர் ஸ்டார் இந்த இதுக்குள்ள கேஸ்ட் ஆனாரோ அப்போ இருந்து. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் நிறைய சீன்ஸ்ல தான் வராது, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் அதிகமாக தான் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அவரை தவிர விஷ்ணு ஆகட்டும், விக்ராந்த் ஆகட்டும், தம்பி ராமையா, செந்தில், ஸோ நிறைய பேர் ஆக்ட் பண்ணி வந்த படம். அண்ட் டைரக்டட் பை எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஸோ என்ன மாதிரி ஸ்டோரி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் மாதிரி எடுத்திருக்காங்க. லைக் அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ல மோர் ஆஃப் ஸ்போர்ட்ஸை விட ஒரு ரிலீஜியஸ் இஷ்யூவை வச்சு மட்டுமே பேசுன மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்து அண்ட் முஸ்லீம், ஸோ இவங்களுக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு சண்டை, அது எதுனாலனா அந்த ஸ்போர்ட்ஸ்னால. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ்னால ஒரு ஊருக்குள்ள ஒரு சண்டை வருது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிட்டிஸும் அடிச்சுக்கிட்டாங்க. அது கடைசியாக எப்படி போய் முடியுது, யார் மேலே அது தப்பு, எல்லார் மேலேயுமே ஆக்சுவலாக அது கொஞ்சம் கொஞ்சம் தப்பு இருக்கும். ஸோ யார் மேலே அது தப்பு, அதை எப்படி கடைசியாக சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு ஓவரால் ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்லலாம். லைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் மாதிரி லைக் ஆக்சுவலாக எதிர்பார்த்தோம். பட் மோர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்து வெறும் ரிலீஜியஸ் ஷோ பற்றி மட்டுமே பேசுன மாதிரி இருந்துச்சு படத்தில். ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்க போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செம்ம என்கேஜிங்காக கொண்டு போனாங்க. பட் நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே ஸ்டோரி லைன், அதே ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தாலும் நம்மளுக்கு போர் அடிக்காம ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொண்டு போனாங்க. ஸோ எங்கேயுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் அடிக்கல. லைக் 1 hour 15-20 minutes பக்கத்தில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் எங்கேயுமே எனக்கு போர் அடிக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அப்படியே செகண்ட் ஹாஃப் வந்தால் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த எண்டிங் ஆகட்டும், கிளைமேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக கொண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே, ரொம்ப ஓகே, சுமார் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் மியூசிக் பக்காவாக பண்ணியிருக்காரு யார் இல்லையா. லைக் அங்கங்கே அந்த பிஜிஎம்ஸ் வந்துகிட்டே இருக்கட்டும். லைக் மொய்தீன் பாய் சூப்பர் ஸ்டாருக்கு வர பிஜிஎம் ஆகட்டும், இல்லை சில சீன்ஸில் எமோஷனல் பிஜிஎம்ஸ் ஆகட்டும், நிறைய பிஜிஎம்ஸ் வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் ரிப்பீட்டடாக இருந்தாலுமே அந்த ஒரே ஒரு அந்த சாமி பிஜிஎம் இல்லைன்னா மொய்தீன் இல்லைன்னா சூப்பர் ஸ்டார் பிஜிஎம் ரிப்பீட்டடாக வருது, அவ்வளோதான். பட் அது கேட்க நல்லா இருக்கு. ஆக்சுவலாக தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸில் கேட்கும் போது அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சாங்ஸ்லாம் ஓகே, சாங்ஸ் அந்த 2-3 சாங்ஸுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. விஷுவல்ஸாக பார்க்கும்போது எடுத்து நல்லா இருக்கு. லைக் டேரக்டர் லைக் அந்த டைரக்ஷன் ஒர்க் செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் டைரக்ஷன், ஆக்டிங், பிஜிஎம், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஓகே. பட் அந்த ஸ்டோரி லைன் வந்து கொஞ்சம் ஏதோ ரொம்ப பழைய காலத்து ஸ்டோரி எடுத்து திரும்ப இப்போ ஒரு புதுசாக பட்டி டிங்கரிங் பார்த்து கொடுத்த மாதிரி இருக்கு. லைக் அந்த ஸ்டோரி லைன்ல கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பெருசாக அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. ஓகே, நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச இஷ்யூ தான் இது. இதுக்கு முன்னாடியே நிறைய படத்தில் பேசின இஷ்யூ. இப்போ ரீசெண்டாக ப்ளூ ஸ்டாரில் கூட அதான் பேசியிருப்பாங்க. லைக் 2 கம்யூனிட்டிஸ் அடிச்சிருக்கும் போது கடைசி அதுலேயுமே அதோட ஜிஸ்ட் அதான், லைக் எல்லாரும் சமம் அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. பட் அது மோர் ஆஃப் ரிலீஜியஸ்ல சொன்னனால சொன்னதே சொல்ற மாதிரி நம்மளுக்கு தோன்ற மாதிரி ஆயிடுச்சு நடுவில். ஏன்னா இது இவ்வளவுதான் படமா, இதுக்கு தான் சூப்பர் ஸ்டார் வந்தாரா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு அங்கங்க சூப்பர் ஸ்டார் அப்பியரன்ஸ் இருந்தாலுமே பெருசா சூப்பர் ஸ்டாரோட இம்பாக்டும் அங்கே கிரியேட் பண்ணல எங்கேயுமே. ஒரு வர என்ட்ரி ஃபைட் ஆகட்டும், இல்லை அதுக்கப்புறம் போகிற சீன்ஸ் ஆகட்டும், எதுவுமே அந்த அளவுக்கு டச்சிங்காக இல்லைன்னு சொல்லலாம். டச்சிங்ன்றத விட கனெக்டடாகவும் இல்லை ஆக்சுவலாக. விஷ்ணுவோட சீன்ஸ் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. விஷ்ணு செம்ம ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். விக்ராந்த் வந்து கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்டிங். பட் விஷ்ணு செம்மையா ஆக்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். லைக் எல்லாருக்கும் ஒரு ரோலுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, எல்லா கேரக்டர்ஸுமே. தம்பி ராமையா ஆகட்டும், அவருக்குன்னு ஒரு சீன் இருக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. தங்கதுரை அங்கிருந்து நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் செந்தில் ஆகட்டும், செந்திலுக்குமே நல்ல ரோல். அவருமே ஒரு 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 2 minutes டைலாக் ஒரு சீன்ல பேசுவார். அந்த டைலாக் ஆகட்டும், ஏன் திருவிழா அப்படின்றத சொல்றதாகட்டும். ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு சீன் நல்லா இருக்கு. அவங்க கேரக்டரா பார்க்க நல்லா இருக்கு எல்லாரோட கேரக்டருமே. பட் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு படமா பார்க்கும்போது ஓகே இதான் படமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆயிடுது. எங்கேயுமே ஃப்ளான்றது இல்லாட்டியுமே இவ்வளவுதான் படமா, இதுதான் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு இதாயிடுது, சலிப்பாயிடுது. ஓகே பார்த்ததே தான் அப்படின்ற ஒரு தாட் வந்துடுது நம்மளுக்கு. ஸோ அது ஒன்று மட்டும் தான் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சே தவிர மற்றபடி ஓகே தான். லைக் ஸ்டோரி மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். லைக் மேக்கிங் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. எடிட்டிங் ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே, மியூசிக் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. லைக் அந்த காந்தாரா மாதிரி எங்கேயுமே ஒரு கேரக்டர் வந்து அதை நல்ல எடிட் பண்ண அந்த விஷயமாகட்டும் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. பட் அந்த ஸ்போர்ட்ஸ் மோர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ரிலீஜியஸை காமிச்சனால அதை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருந்துருக்கலாமோ. ஏன்னா அது ஓகே, நம்மளுக்கு என்னதான் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தாலுமே
சொன்னதே சொன்னன்ற ஒரு ஃபீல் வந்துடுது நம்மளுக்குள்ள. அது ஒன்று மட்டும் தான் மிஸ்ஸிங் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால படம் வந்து கொஞ்சம் ஓகே சுமார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஸ்டோரி வைஸ் ஓகே அப்படின்றனால லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சுமார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். அண்ட் அங்கங்கே ஒரு எமோஷனல் சீன்ஸ் இருந்தாலுமே லைக் தியேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு சம பாடமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. மேபி ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல மூவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் கொஞ்சம் கிரிக்கெட்டிங் சீன்ஸ் ஆகட்டும், இல்லை இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணி வேறு ஏதாவது ஸ்டோரி லைன் மாற்றிருந்தா இன்னும் கொஞ்சம் எல்லாரும் கனெக்ட் ஆகி படம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் எடுத்துக்கிறது வந்து டீசெண்டாக எடுத்திருக்காங்க, பட் புதுசாக எதுவும் இல்லை அந்த இதில் அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம சேனல் சார்பாக லால் சலாம் அப்படின்ற மூவிக்கு கொடுக்குற ரேட்டிங் இஸ் 2.75 அவுட் ஆஃப் 5. இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் செஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரவிந்த் சிங்.